எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்குங்க. எப்படி ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் யோசிச்சு யோசிச்சு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரை தான் சொல்றேன். இன்னைக்கு வீக் ஆஃப், சரி சாப்பிடலாம், அம்மா ஒய்ஃப் ஊர்ல இல்ல, சரி பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு யோசனை. வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க போகலான்னு பார்க்கும்போது மணி 4. சார்மினார் பிரியாணி தான் வாங்குவேன் எப்பொழுதும். போய் பார்த்தா வரிசையில் நிற்கிறேன், பில்லை போட்டுக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக நான் கிட்ட போகும்போது தீர்ந்து போயிடுச்சு பாய் அப்படின்னு சொன்னார். ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அப்போ தான் இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா, துன்பம் வரும்போது சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு அசட்டு சிரிப்போட அந்த இடத்த விட்டு வெளில வந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, அப்புறம் தான் யோசித்தேன். அதே திருவள்ளுவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு செயலை செய்யணும்னு முடிவு எடுத்துட்டோம்னா அதை செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய இழுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பக்கத்திலே போய் முயற்சி பண்ணி பார்த்தேன். எஸ்எஸ் பிரியாணியில் பிரியாணி கிடைச்சிது, வாங்கிட்டு வந்துட்டேன். பொதுவாக வாங்க மாட்டேன் எஸ்எஸ் பிரியாணி, ஏன்னா அது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நிறையா இருக்கும், ஒரு ஆளால் சாப்பிட முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நான் சாப்பிடுவேன்.